Dear children, last class we have discussed what is that calculation buffer capacity and buffer index பார்த்தோம் and then Anderson equation பார்த்தோம். By using Anderson equation we can calculate the what is that pH of buffer solution அப்படின்றது பார்த்தோம். Now salt hydrolysis பார்ப்போம். Salt hydrolysis நல்லா கவனிங்க. Salt அப்படின்ற போது when the salt is formed or how the salt is formed when acid and base react together to form salt and water, that is called neutralization reaction அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சின்ன கிளாஸ்லலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. அப்போது இந்த சால்ட் வந்து அயனைஸ் ஆகுது அப்படின்னும் போது அதுதான் சால்ட். when the salt is added to the water, for example sodium chloride இருக்குது, sodium chlorideல வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம், அதுதான் வந்து சால்ட் ஹைட்ராலிசிஸ். சால்ட் ஹைட்ராலிசிஸ்னால் நான் ஒரு சால்ட்டை நீராக போக்குறோம் இல்லையா, அந்த சால்ட்டை உடைக்கிறோம் by using water, that is called hydrolysis of salt, salt hydrolysis அப்படின்னு சொல்கிறோம். Salt completely dissociate in the aqueous solution to give the constituent ions. எந்த அயானால் அந்த சால்ட் உருவாயிருக்கோ அந்த அயான்ஸை வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடும் 10% அந்த சொல்யூஷனில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதுதான் வந்து சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the ions so produced are hydrated in water. அப்படி அந்த அக்வஸ் சொல்யூஷனில் வாட்டரில் சால்ட் ஹைட்ரலைஸ் பண்ணால் அதனுடைய அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அயான்ஸ் என்ன பண்ணுமா வாட்டரோடு சேர்ந்துக்கும், அதான் வந்து ஹைட்ரேட்டட் இன் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கேட்டையான் இன் சர்டன் ஒரு சில கேசஸில் வந்து கேட்டையான் அண்ட் ஆனையான் ஆர் போத் ரியாக்ட் வித் வாட்டர் அண்ட் தென் அந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இப்போ தெர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சால்ட் ஹைட்ராலிசிஸ் இருக்குது. இங்கே வந்து நான் உனக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், மற்ற 3 நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் any doubt I will clarify. ஓகே ரைட். இங்கே வந்து ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் and ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் ஆசிட், சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் ஆசிட் இங்கே நம்ம என்ன எடுக்கிறோம்னா HNO3, ஸ்ட்ராங் பேஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பார்க்குறோம். சரிங்களா. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம சால்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் இப்போ தான் சொன்னோம், ஆசிட் ப்ளஸ் பேஸ் சேரணும் இல்லைங்களா, அதான் பார்க்குறோம் பாருங்கள். சால்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகும், ஆசிடு ப்ளஸ் பேஸு என்ன கொடுக்கும் நமக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர், சால்ட் ப்ளஸ்ஸு வாட்டர். அந்த ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் இங்கே கீழே. இங்கே நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் பார்க்குறோமா. ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, இது என்னது நைட்ரிக் ஆசிட். இந்த நைட்ரிக் ஆசிட் தான் நம்ம குயின் ஆஃப் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். கிங் ஆஃப் கெமிக்கல்ன்றது சல்ஃபியூரிக் ஆசிடு, குயின் ஆஃப் கெமிக்கல்ன்றது தான் நைட்ரிக் ஆசிட். இப்போ ஸ்ட்ராங் பேஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, ஸ்ட்ராங் ஆசிட் வந்து நைட்ரிக் ஆசிட். டு ரியாக்ட் டுகெதர் இட் ஃபார்ம்ஸ் சால்ட், சோடியம் நைட்ரேட், சோடியம் நைட்ரேட். சரிங்களா. இது ஒரு பேஸ் சால்ட்டு ப்ளஸ் வாட்டர். இங்கே பாரு ஆசிட் பேஸ் இருந்தால் சால்ட் ப்ளஸ் வாட்டர், ஆசிட் பேஸ் சால்ட்டு வாட்டர். சரிங்களா. இதுதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த சால்ட்டு வாட்டர் டிசால்வ், இது சால்ட் எப்படி அயனைஸ் ஆகும் அண்ட் Na ப்ளஸ் ஆகும், நைட்ரேட் NO3 மைனஸ் ஆகும். அப்போ வாட்டர் வந்து தெரியும் நமக்கு, வாட்டர் வந்து என்னது வீக், வாட்டர் கேன் டிசால்வ் இல்லையா, வாட்டர் டிசோசியேட்ஸ் டு எ ஸ்மால் எக்ஸ்டென்ட், கொஞ்சமாக கரையும், பார்ஷியலாக அயனைஸ் ஆகும். இட் மெயின்டைன்ஸ் ஈக்குலிபிரியம், அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். வாட்டர் லிக்விட் H2O H ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும், டிசோசியேட் ஆகுது. சரிங்களா. சின்ஸ் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா H ப்ளஸ் வாட்டர் வந்து நியூட்ரல் இல்லையா, அப்போ H ப்ளஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் அயான் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயான் ரெண்டுமே எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ வாட்டர் இஸ்
நியூட்ரல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இங்கே NO3 மைனஸ், NO3 அதாவது நைட்ரேட் அயான் இஸ் த கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் HNO3. கான்ஜுகேட் ஆசிட் எது? HNO3 ஆசிடு. அப்போ அது என்ன பண்ணோம், H ப்ளஸ்ஸை கொடுத்துரும். அப்போ H ப்ளஸ்ன்றது ஆசிட், அப்போ மீதி இருக்கிறது அதனுடைய பேஸ் கான்ஜுகேட், அதனுடைய இணை பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கான்ஜுகேட் பேஸ் NO3 மைனஸ் வந்து கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் HNO3. Na ப்ளஸ்ன்றது என்ன நமக்கு தெரியும், ஆசிட்னா H ப்ளஸ்ஸு, பேஸ்னா OH மைனஸ்ஸு. அப்போது அந்த பேஸ் ஆசிட்னா H ப்ளஸ் போனால் மீதி இருக்கிற பார்ட்டு பேஸு. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடில் OH மைனஸ் பேஸ்னால் மீதி இருக்கிற பார்ட்டு ஆசிட். சரிங்களா? அதை Na ப்ளஸ் கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் வாட் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸு சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ இட் மீன்ஸ் தேர் இஸ் நோ ஹைட்ராலிசிஸ் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும்னா இங்கே பாரு, சிமிலர்லி இங்கே என்ன சொல்கிறேன், NO3 மைனஸ் அயான் இஸ் அ கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் த வாட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் HNO3 and hence it has no tendency to react with H plus. And then similarly Na plus என்ன பண்ணோம், conjugate acid of strong base, அப்போ it has no tendency to react OH. அப்போ ரெண்டுமே H ப்ளஸும் OH மைனஸும் it will be retained. அப்போ H ப்ளஸ் என்னுடைய கான்சன்ட்ரேஷன், OH மைனஸ் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல். அப்போ there is no tendency, it maintains the pH and the solution is neutral. அதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்போ H ப்ளஸும் OH மைனஸும் அப்படியே இருக்கும். அப்போது ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் நியூட்ரல். சரிங்களா? ரைட். இது மாதிரி தான் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ் விசஸ் வாட் இஸ் தட் வீக் ஆசிட். ஸ்ட்ராங் பேஸ்னா என்ன, சோடியம் ஹைட்ராக்சைடு. வீக் ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட். ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், சோடியம் அசிடேட் தான் கிடைக்கும். இதே மாதிரி அப்போ சோடியம் அசிடேட் எப்படி அயனைஸ் ஆகும், CH3COO மைனஸ் Na ப்ளஸ்ஸு. கீழே சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி அயனைஸ் ஆகும், Na ப்ளஸ் OH மைனஸ். இப்போ இதனுடைய இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ஸ்ட்ராங்ன்றதுனால கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகும். ஆசிட்டு கம்ப்ளீட் அயனைஸ் ஆகாது. அப்போ H ப்ளஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கும். இந்த கேஸில் OH மைனஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கிரேட்டர் தேன் தி H ப்ளஸ் உடைய அப்போ இந்த சொல்யூஷன் வந்து என்னவாக இருக்கும், இது நியூட்ரல். ஸ்ட்ராங் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங் பேஸு. அப்போ ஸ்ட்ராங் பேஸ் வெர்சஸ் வீக் ஆசிட்னு வரும்போது அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும், பேசிக் இன் நேச்சராக இருக்கும். ஏன் சார், ஏன்னா ஸ்ட்ராங் பேஸ் இல்லையா, அது 100% கரையும், நிறைய OH அயன்ஸ் இருக்கும். ஆனால் வீக் ஆசிட் எடுத்துருக்கும் கூட. அப்போ இது என்ன பண்ணோம், பார்ஷியலாக தான் கரையும். OH கான்சன்ட்ரேஷனை விட H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கும். அப்போது OH கான்சன்ட்ரேஷன் கிரேட்டர் தேன் H ப்ளஸ்ஸு வெதர் அப்போது தென் த சொல்யூஷன் இஸ் பேசிக் இன் நேச்சர். அப்போ இதையும் மாற்றலாம். அப்போ ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். ஸ்ட்ராங் ஆசிட் என்ன, இங்கே HNO3, வீக் பேஸ் என்ன, அமோனியம் எடுக்கலாம், அமோனியம் ஹைட்ராக்சைடு. அங்கே என்ன சார் ஆகும்னா H ப்ளஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், OH மைனஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் குறையும். அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும், அசிடிக் நேச்சராக இருக்கும். அசிடிக் நேச்சர். வீக் ஆசிட் வீக் பேஸ் எத்தனை என்ன ஆகும், நியூட்ரல் வந்துடும். ஏன்னா ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கும், கொஞ்சமாக தானே கரையும். ரைட். சரிங்களா? இதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். சால்ட் ஹைட்ராலிசிஸ்ஸு, சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் விசஸ் ஸ்ட்ராங் பேஸு, அதனுடைய ஹைட்ராலிசிஸ் பார்த்தோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்போது அப்படின்னா, இதுக்கு நம்ம ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு ரெண்டாவது சொன்ன கண்டிஷன் ஸ்ட்ராங் பேஸு. அப்புறம் வந்து வேறு என்ன பண்ணுவோம்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டை பார்ப்போம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா KH KA which is equal to KW அப்படின்னு வந்துட போகுது. அவ்வளோதான். சரிங்களா? ரைட். தேங்க்யூ.